அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த ஓய்வு நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக கர்த்தருடைய கருணையும் கிருபையும் மகா பெரியதாய் நம்மத்தில் இருப்பதினாலே எந்தவிதமான வெப்ப அலைகள் வீசினாலும் வெப்பமே வந்து நம் மீது விழுந்தாலும் தானியேலை போல நம்மை காப்பாற்ற வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தானியேல் எரிகிற சோலை 7 மடங்காக உயர்த்தினாலும் பூங்காவில் உலாத்துவதைப் போல உலாத்தினாரே, அதை போல நம் எல்லோரையும் ஆண்டவர் கிருபையாய் ஆசீர்வதித்து இந்த பூமண்டலத்திலே மிக சிறப்பாக வைத்திருக்கிறார். உங்கள் யாவரையும் இந்த நாள் காலையிலே அன்போடு சந்திப்பதிலே மகிழ்ச்சியோடு சந்திப்பதிலே நிறைவடைகிறோம். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சாமி, நீர் கொடுத்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரையும் மகா பெரிய கிருபையில் சிந்திக்கத்தக்கதான வாய்ப்பை பாவிகளாக எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி சுவாமி. இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது எங்களோட நீர் பிரவேசித்து எங்களை ஆசீர்வதித்து இந்த தெய்வீக கிருபையினால் நிரப்பி கேட்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் கரங்களை நீட்டி ஆண்டவரே, பிள்ளைகள் எப்பேற்பட்ட சோதனையான பலவீனமான சூழ்நிலை இருந்தாலும் எப்படிப்பட்டதான கஷ்டமான பாவமான சூழ்நிலை இருந்தாலும் என் தேவன் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் குணப்படுத்த விடுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். தேவ நாமத்துக்கு துதி உண்டாக. ஒரு பாடலை நாம் பாடுவோம். தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, கனநேயமேவியே கனநேயமேவியே கனநேயமேவியே, தீமை செய்ய நாடுதென்ற தீருக்கு நெஞ்சமே, தீருக்கு நெஞ்சமே மாருள் தீர்க்கும் தஞ்சமே, தீய மனதை மாற்றவார் தூய ஆவியே, புதிய சிந்தை புதிய ஆசை புதுப்பித்தாக்கவே, புதுப்பித்தாக்கவே அதை புகழ்ந்து காக்கவே, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, ஜபத்தின் தாகம் அகத்தில் ஊறி ஜெபித்து போற்றவே, ஜெபித்து போற்றவே மிக சிறப்பாயேற்றவே, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே. அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டதான ஒரு பொருள் தூய ஆவியருக்காக காத்திருத்தல். வெயிட்டிங் அப்பான் த ஹோலி ஸ்பிரிட். காத்திருத்தல் என்பது சமுதாயத்திலே பழகி போன ஒன்று. ஒருவேளை வேலைக்கு செல்கின்ற பிள்ளைகளுக்கு தெரியும், வேகமாய் ஓடுவாங்க, ட்ரெயின் போயிடும், இன்னொரு ட்ரெயின் வரணுமே காத்திருப்பாங்க. அந்த காத்திருக்கிற இடைப்பட்ட நேரத்திலே ஒரு சலிப்பு மனபாரம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஐயோ என்ன சொல்வார்களோ என்ன செய்வார்களோ நம்முடைய அதிகாரிகள் தலைவர்கள் என்று சொல்லி ஒரு பய உணர்வும் அவர்களுக்கு இருக்கும். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில கடவுளால் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை பெறுகிறார். உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்று சொல்லுகிறார் கடவுள். ஆனால் he has to wait more than 25 years. 25 ஆண்டுகளுக்கு மேலாக அவன் காத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். இதுதாங்க காத்திருத்தல். தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அருள் புரிய வேண்டுமானால் நாம் காத்திருக்க வேண்டும் என்பது மிக மிக உன்னதமான ஒன்றாய் இருக்கிறது. திருமுழுக்கு பெற்ற அனைவருக்குமே தூய ஆவியானவர் அருளப்படுகின்றார். இன்றைய சமூகமானது பல்வேறு பலவீனங்களினாலே, அச்சமான சூழ்நிலையினாலே
சவால்களினாலே வறண்டு போய் காணப்படுகிறது. வறண்ட இந்த சமுதாயத்தை ஆற்ற வேண்டும், தேற்ற வேண்டும், எழுப்பி நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியானுடைய அருள் நமக்கு அதிகமாக தேவைப்படுகின்றதாய் காணப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு வாகன ஓட்டிகளை பார்க்கிறோம். டிரைவர்ஸ் சிக்னல்ல நிக்கிறான். எனக்கு தெரிந்த ஒரு சம்பவம், சிக்னல்ல நிற்கும் பொழுது அந்த கிராஸுக்கு நாலு பக்கம் போறதுக்கான ரெட் கிரீனை மாத்தி மாத்தி போடுவாங்க. இவங்களுக்கு ரெட்டி எரிஞ்சது நின்னுட்டாங்க. பக்கத்திலேயே ஒரு அருமையான பெண் பிள்ளைகள் 2 பேர் ஸ்கூட்டில உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து எந்த விதமான வண்டியும் முன்னால வரல. சிக்னல் போட்டிருக்கிறவன் பச்சை இங்க ரெட்டு போட்டிருக்கிறான், எங்கேயோ ஒரு பச்சை டைரக்ஷன் கொடுத்திருக்கிறான், இதோ ஒரு ரெட்டு போட்டு போகுது. இந்த பிள்ளைகள் பேசுகிறார்கள். பேசுவது கேட்கிறது. என்ன பேசுகிறார்கள்? நமக்கு சிக்னல் போட்டாலும் வண்டி வரல, போயிடலாம் இல்லையா, நமக்கு நேரம் ஆயிப்போச்சே. காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து இவர்கள் மாறி வேகமாய் நுழைகிறார்கள். எதிரே ஒரு வண்டி வந்து மோதி விடுகிறது. என கருமையானவர்களே, காத்திருத்தல் என்பது வாழ்க்கையில மிக மிக முக்கியமானதாய் காணப்படுகிறது. அதே வேளையில அதே போல தான் ரயில் தண்டவாளங்களை கூட கொஞ்ச நேரம் ட்ரெயின் போயிட்ட பிறகு நம்ம போயிடலாம், வேக வேகமா ஓடுறது சிக்கல். அநேக வாழ்க்கையில காத்திருத்தல் என்பது தேவைப்படுகின்ற ஒன்றாய் இருந்தாலும் தேவையில்லாததை போல நாம் பாவிப்பதினாலே அந்த காத்திருத்தல் என்பது இல்லாமல் போய் அதை நம் உயிருக்கு இறுதியாக மாறிவிடுகிறது நாம் உணர்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நாம் இவ்விதமான தீமையிலிருந்து விலக்கி காக்கப்பட வேண்டுமானால் தூய ஆவியானுடைய அருள் நமக்கு வேண்டும். தூய ஆவியானுடைய அருள் நமக்கு வேண்டுமானால் அந்த ஆவியானவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய தியானத்தினுடைய சிந்தனையாயிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் கடந்து போவோம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தூய ஆவியானவராகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. பாருங்க என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. நாம் எதற்காய் காத்திருக்கிறோமோ அந்த தூய ஆவியானவர் நமக்கு கிடைக்கப் பெறுகிறார், வரப்பெறுகிறார். அவ்விதமாய் கிடைக்க பெறும் பொழுது அவர் செய்கின்ற காரியம் என்ன பாருங்க, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திய எல்லா காரியத்தையும் நினைப்பூட்டுகிறார். அந்த தூய ஆவியானவருடைய முதல் வேலை நினைப்பூட்டுகிறார். இந்த தூய ஆவியானவர் போதிக்கிறார், நினைப்பூட்டுகிறார் என்று பார்க்கிறோம். தூய ஆவியானவருடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த காத்திருத்தல் மிக மிக முக்கியமானதாய் காணும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 40ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பிலே காணப்படுகிறார். மீண்டுமாய் அது விடுதலைக்காக காத்திருக்கிறத சொல்லப்படுகிற செய்தி 30வது வசனம் படிங்க. 40-30 இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு காத்திருத்தல் உடலை இழைக்க பண்ணும் என்று ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. அவ்விதமாகவே இவர்கள் எதற்காக காத்திருக்கிறார்கள்? விடுதலைக்காக. இஸ்ரவேல் நாடு விடுதலை பெற வேண்டும், இஸ்ரவேல் மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக. இந்த விடுதலை அவர்களுக்கு என்ன தெரியுதுன்னா, தடுமாற வைக்கிறது, நிலை தடுமாற வைக்கிறது. காத்திருந்து நிலை தடுமாறுவார்கள் என்று பாருங்க. அவர் என்ன சொன்னா, இந்த அவசர உலகத்திலே, அவசர வாழ்விலே, நெறி தவறி போகின்ற நேரத்திலே ஊதாரிதனமான செலவுகள், களியாட்டங்கள், விளையாட்டுகள், தன்மானம் போவது போன்ற போக்கள் எல்லாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில நாம் காத்திருக்க முடியவில்லை. காத்திருக்க முடியாதபடி அவசரம். எதற்கெடுத்தாலும் அவசரம். திருமணமா அவசரமா திருமணம் செய்யறது. 6 மாதத்துல கோர்ட் வாசல்ல அவசரமா ஏதாவது ஒரு வேலைக்கு செல்வது முடியல, தொடர்ச்சியாக செய்ய முடியல. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்ற வேண்டுமானால் நாம் காத்திருக்க வேண்டும். வேதம் மிக அழகா சொல்கிறது, நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி. சங்கீத புஸ்தகத்திலே 46ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு நாம் போவோம். நீங்கள் அமர்ந்திருந்து காத்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனை அறிந்து கொள்வதற்கு கூட
இந்த காத்திருத்தலும் புரிதலும் மிக அவசியமாய் காணப்படுகிறது. இங்க பாருங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் தாயா கர்த்தர், நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். ஜாதிகளுக்குள்ளே, இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உயர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த காத்திருத்தல் மனித வாழ்க்கையிலே மிக சிறந்த ஒன்றாய் இருக்கிறது. ஆகவே மனிதன் தூய ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக, தூய ஆவியனுடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக, தூய ஆவியானுடைய மகிழ்ச்சியை உணர்வதற்காக காத்திருத்தல் என்பது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. ஆகவே இந்த நாள் தியானத்திற்கு நாம் செல்வதற்கு முன்னதாக 3 காரியங்களை நாம் பற்றி சிந்திப்போம். ஒன்று, இந்த காத்திருத்தல் என்பது, தூய ஆவியானவருக்காய் காத்திருத்தல் என்பது முதலாவது மகிழ்ச்சி அளிக்கின்றது. தூய ஆவியானவருக்காய் காத்திருத்தல் மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஐயா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் காத்திருக்கிறேன். எதற்காக? இந்த உலக வாழ்க்கையிலே ஏராளமான காரியங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். அப்படி அல்ல, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் காத்திருப்பது தூய ஆவியானவர் எனக்குள்ளாய் வர வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை வாழ்த்தி எனக்குள்ளதாய் அவர் கிரியை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், இந்த தூய ஆவியானவர் என் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கட்டிடுகிறார். எரேமியா புத்தகத்திலே 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கடந்து போவோம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், ஆனந்த களிப்பாய் மாறுவார்கள். தூய ஆவியானவர்களுக்காய் நாம் காத்திருக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும், அனைத்து மக்களும் களிப்படைவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். படிங்க. நான் அவர்கள் துக்கத்தை, அவர்கள் ஏன் களிப்படைறாங்கன்னு சொன்னா, அவர்கள் இதுவரையில் இருந்த துக்கத்தை, பாடுகளை, துன்பத்தை அனுபவித்தவைகளை என்ன பண்ணுவேன்? சந்தோஷமாக மாற்றி, சந்தோஷம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்பொழுது? தூய ஆவியானவருடைய ஆசீர்வாதம் என் மீது, எங்கள் மீது, எங்கள் திருச்சபை மீது, எங்கள் இனம் ஜனத்தின் மீது, எங்கள் நாட்டின் மீது, தேசத்தின் மீது நிறைவாய் வரும் பொழுது, இந்த தூய ஆவியானுடைய அருளை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கவலைகள் மறந்து போகிறது, தீமைகள் மறந்து போகிறது, அக்கிரம சிந்தைகள் மறந்து போகிறது, அழிந்து போகிறது. ஆகவே இந்த காத்திருத்தல் என்பது மிக மிக முக்கியமானதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அருமையாக சொல்லுகின்ற காரியத்திலே, அவர் வருகின்ற வரையிலே, அவர் வார்த்தை வருகின்ற வரையிலே எனக்காய் காத்திருங்கள். கடைசியில சொல்றாரு பாருங்க, இங்கேயே காத்திருங்கள் என்று சொல்றார். நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நான் உங்களுக்கு தேற்றவாளை அனுப்புகிறேன். அதான் தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவர் வந்து உங்கள் துன்பத்தை எல்லாம் மாற்றப் போகிறார். ஆகவே அவருடைய சித்தத்திற்கு நாம் எப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறோமோ அப்பொழுது நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. சங்கீத புஸ்தகத்தில 51ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், தூய்மையான சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். என் ஆண்டவராகிய கடவுள் சங்கீதக்காரனை கண்ணோக்கி பார்க்கிறார். உங்களுக்கு தெரியும் தாவீது ராஜா எந்த அளவிற்கு தீமையான காரியங்களை செய்தான் என்று சொல்லி. ஆனால் தீமையை செய்து வேதனையோடே கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறான், பாவத்தோடே கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறான், பாவ மன்னிப்பை பெறுவதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறான். இன்றைய நாட்களிலே கூட கிறிஸ்துவர்களாகிய நாம் ஆலயத்திற்கு பாவ மன்னிப்பை செய்வதற்காக செல்கிறோம். பலன் அல்ல, அதே தவறை மீண்டும் மீண்டுமாய் செய்து கொண்டே இருக்கிறோம். தாவீது ராஜா இங்கே போயிட்டு சொல்றான், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், தூய்மையான இருதயத்தை எனக்கு தாங்க சாமி. என என் பாவத்தை நான் உணர்ந்திருக்கிறேன், என் பாவம் எனக்கு எப்பொழுது எனக்கு முன்பாகவே நிற்கிறது. என் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லை, நிறைவு இல்லை, நிம்மதி இல்லை. என் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டுமானால் உங்கள் தூய ஆவியானவர் என்னுள்ளே வர வேண்டும். பக்தன் பாடுறானே, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே. ஆமாங்க, என் உள்ளமானது தீமை நிறைந்த உள்ளமாய் காணப்படுகிறது. இந்த தீமைகள் அகல வேண்டுமானால் இங்கே ஒரு தூய ஆவியானவர் வர வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும். அவர் வந்தால் இந்த இருதயம் மாறுபடும் என்று மிக அழகா சொல்ற. படிங்க 11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல். என்ன அழகா சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, நான் தீமை செய்துட்டேன், உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் தகுதி அல்ல, என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாமலும். என்ன ஒரு பெரிய அருமையான ஒரு ரெக்வஸ்ட் பாருங்க. தாவீது ராஜா சொல்றான்,
உங்க தூய ஆவியானவரை என்னிடத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒன்றுமில்லாத வெற்று மனிதனாய் மாறிவிடுவேன், ஒன்றுமில்லாதவனாய் மாறிவிடுவேன். உமது தூய ஆவியானவர் என்னுள்ளே இருக்கின்ற வரையிலே நான் எல்லாம் உடையவன், அனைத்திலும் சிறந்தவன். ஆனால் உமது தூய ஆவியானவர் என் உள்ளத்திலிருந்து எடுத்து போட்டு விடுவேனால் நான் ஒன்றுமில்லாத போய்விடுவேன். எனக்கு மகிழ்ச்சி இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, என் வாழ்க்கை சூன்யமாக மாறிவிட. அடுத்தது படிங்க. உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. திரும்பவும் பாருங்க, தவறு செய்துவிட்டேன், பாவம் செய்துட்டேன்ப்பா, பாவம் செய்துட்டேன், தவறு செய்துட்டேன். ஆகவே என்னிடத்திலிருந்து உமது ரட்சணிய சந்தோஷம் போயிடுச்சு. மீண்டும் அந்த ரட்சணிய சந்தோஷம் வரணும்னு சொன்னா உற்சாகமான ஆவி என்னை தாங்கும். உற்சாகமான தூய ஆவியானவர் எனக்கு கிருபை செய்ய வேண்டும். இன்று அநேக திருச்சபைகளே தூய ஆவியானவர் பேசுகிறார், தூய ஆவியானவர் வந்து விட்டார், தூய ஆவி என்னுள்ளே கிரியை செய்ய சொல்லி பலவிதமான போலியான நாடகங்களை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தூய ஆவியானவர் வருவார் என்று சொன்னால் முதலாவது அவருடைய இருதயம் மகிழ்ச்சியாய் மாறும், அவன் இருதயம் சந்தோஷமாய் மாறும், அவன் இருதயம் தூய்மையாய் மாறும். அந்த தூய்மையாய் ஆக்க முடியாது தூய ஆவியானவர் மட்டுமே தான் செய்ய முடியும். ஆகவே யார் ஒருவர் நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி என்று சொல்றாங்களோ அவங்க உள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த தூய ஆவியானவர் அவருடைய இருதயத்தை ஆட்கொண்டவராக இருக்கின்றார் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், இப்படிப்பட்டவர்கள் சந்தேகப்படுகின்றவர்களாய் தூய்மையற்றவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் நான் போறேன், நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு தேற்றவாளை அனுப்புறேன்னு சொன்னாரே, அந்த தேற்றவாளன் ஆகிய அந்த தூய ஆவியானவராலும் கழுவப்பட்டீர்கள். அப்படியானால் நீங்களும் நானும் கழுவப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, தூய ஆவியானவரை குறித்து அவருக்காய் காத்திருக்கிற திருச்சபைகள், அவருக்காய் காத்திருக்கிற மணவாட்டிகள், மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தமா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, பாட்டளவிலே, பேச்சளவிலே, பெயரவே சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையாய் அவரை சந்திக்க வேண்டுமானால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உள்ளம், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே தூய்மையாக்கப்பட வேண்டும். அதை தூய்மைப்படுத்துகின்றவர் அவரே. ஆகவேதான் அவருக்காய் நாம் காத்திருக்கும் பொழுது அவர் மகிழ்ச்சியை கொடுக்க சித்தமாயிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வரையிலே நாம் வீடுகளிலே வாசிப்போமானால் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து மிக அருமையாய் ஆண்டவர் போதிக்கிறார். அதுல 16ஆம் வசனம் மட்டும் படிங்க. 14 யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது இந்த உலகத்திலே பாரங்கள் சூழ்ந்து, பாவங்கள் சூழ்ந்து, நீதியற்ற நிலைமைகள், நியாயமற்ற நிலைமைகள் காணப்படுகிறது. இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு வெளிப்படுத்திட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி இருப்பிருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு விமோச்சனம் அளிக்கிறேன், பாவ விமோச்சனம் அளிக்கிறேன். நான் என் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு இதுவரையிலே ஆண்டவர் செய்து வந்த தேற்றரவாளர் தன்மை போயிட்டு அவர் ஒரு தேற்றரவாளை கொடுக்கிறார். அவர் தூய ஆவியானவர். அவர் தம்முடைய கிரியையை செயல்படுத்துவதற்காக தான் வருகிறார். வந்தவர் எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்றவராய் காணப்படுகிறார். தேற்றரவாளன் புதிய ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் திருச்சபைகளும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், கிறிஸ்துவுக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் எப்பொழுதுமே சந்தோஷமாயிருப்பதுதான் கிறிஸ்தவனுடைய நிலைமை. இன்பத்திலும் துன்பத்திலும் சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன், வாழ்ந்திருக்கும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கும் தெரியும், உயர்ந்திருக்கும் தெரியும், நான் கீழே விழவும் தெரியும். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் மிக சிறப்பான உதாரணத்தை காட்டுகிறார். எனக்கு எல்லாமே எல்லா சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாய் நடந்து கொள்ள முடியும். அப்படியானால் தூய ஆவியானவர் நம்முள்ளே இருக்கும் பொழுது மகிழ்ச்சியை கட்டளையிடுவதோடு மாத்திரம் இல்லாதபடி நம்ம எல்லா சூழலுக்கு ஏற்ற விதமாய் நம்மை மாற்றுகிறதா என்று பார்க்கிறோம். அதே யோவான் 14:26 படிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, எல்லாவற்றையும் நீங்கள் எவ்விதமாய் நடக்க வேண்டும் வாழ்க்கையிலே, செயல்படுத்த வேண்டும் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் எவ்விதமாய் இருக்க வேண்டும், திருச்சபையில் எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும், சபை மத்தியிலே
உலக வாழ்க்கையின் மத்தியிலே உங்கள் தொழில் நீங்கள் எல்லாவற்றையும் பாருங்க. தேற்றவாளி எதற்காக நம்ம காத்திருக்கணும்னா அவர் எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறார், எல்லாவற்றையும் போதிக்கிறவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். படிங்க. நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும், நான் உங்களுக்கு சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னென்ன சொல்லி சென்றாரோ அத்தனை கருத்துகளையும் தேற்றவாளி மீண்டும் நமக்கு நினைப்பூட்டுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் எதற்காக தேற்றவாளுக்கு காத்திருக்க வேண்டுமானால் என் தேற்றவாகிய கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியை கட்டளையிடுகிறார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே என்னென்ன சொல்லி சென்றாரோ எல்லாவற்றையும் எனக்கு நினைப்பூட்டுகிறார். அப்படியானால் என்னுடைய சுயநலமான வாழ்க்கை அழிந்து போக வேண்டும், என் தனிநபர் ஆதாயத்திற்கான வாழ்க்கை அழிந்து போக வேண்டும். தூய்மைக்கு என்னுடைய இருதயத்திலே இடம் தர வேண்டும், தூய்மையை நேராய் நடத்துகின்ற அந்த வழியிலே நான் செல்ல வேண்டும். ஆகவே ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவருக்காய் காத்திருக்கிறது என்று சொன்னால் முதலாவது மகிழ்ச்சியை வேண்டி அவன் காத்திருக்க வேண்டும். இரண்டாவது பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, காத்திருத்தல் முதலாவது மகிழ்ச்சி அளிக்கிறது, இரண்டாவது காத்திருத்தல் பலன் தருகிறது, பலன் அளிக்கிறது. சோர்ந்து போன மனுஷன், பக்தன் பாடுகிறான், சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே என்று சொன்னால் உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் உன் பக்கத்திலேயே உன்னுள்ளேயே பரிசுத்த ஆவியாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே அசைவாடி கொண்டிருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியை என்னுள்ளே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுள்ளே ஏற்றுக்கொண்டு என்னுள்ளே அந்த பரிசுத்த ஆவிய கிரியைகளை நான் மீண்டுமாய் நடப்பித்து வெளிக்கொண்டு வர வேண்டாம். ஆகவே அந்த தூய்மை ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறார். படிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் வாலிபர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து. நீங்களும் நான் இந்த புது பலன் அடைய வேண்டுமானால் கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டும். யாருக்காய் காத்திருக்கிறாயா? இங்க உலகத்தில் யாராருக்கு இன்டர்வியூ வரணும்னா டெய்லி போயிட்டு இப்பதான் இன்டர்நெட் திருப்பி பாக்குறது, எனக்கு இன்டர்வியூ வரலையே, ஏதாவது ஒரு சுக செய்தி வர வேண்டுமானால் வரலையே, எல்லாவற்றையும் பார்த்து இலைப்படைந்து போயிருக்கிறோம், இலைப்படைந்த உள்ளத்தோடு காணப்படுகிறோம். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன? கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் இலைப்படையார்கள், அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், பலன் அடைகிறார்கள், திடன் அடைகிறார்கள். ஆண்டவர் அந்த தூய்மை ஆவியானவர் அவர் உள்ளத்திலே வந்து பலன் தருகிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, தூய ஆவியானவர் அவருக்கு காத்திருக்கிறோம், அந்த ஆவியான இடத்துல வருகிறார். வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்களும் நானும் சோர்ந்து போயிருக்கின்ற நமக்கு சத்துவம் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார் தூய்மை ஆவியானவர். அது மாத்திரம் பலன் அடைந்து என்ன பண்றாங்களா? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். வலுவிழந்து போன நம்மை வலுவாக்கி நம்மை சாட்சியாக மாற்றுகிறார். ஆகவே ஒன்று சேரும்படியான ஒரு சாட்சியை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது திருச்சபைகள் கர்த்தருக்கு பலன் உள்ள திருச்சபையாய் காணப்படுகிறதா? நலிவடைந்தவர்களை தூக்கி விடுகின்ற திருச்சபையாய் காணப்படுகிறதா? தேவையுள்ளவர்களை சந்திக்கின்ற திருச்சபையாய் காணப்படுகிறதா? திறனற்றவர்களுக்கு திறன் கொடுக்கின்ற திருச்சபையாய் காணப்படுகிறதா? தூய ஆவியானவர் வந்து பலப்படுத்துகிறாரே, அந்த பலத்தை ஏன் நம்மால் செய்ய முடியவில்லை? என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னாரே, அவரை நாம் விசுவாசிக்கிறோமே, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, நம் திருச்சபை தலைவராக அங்கீகரித்திருக்கிறோமே, குடும்பத்திலே வழிகாட்டிய ஆலோசகராய் தலைவராக வைத்திருக்கிறோமே, அவர் சொல்படி நடக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில பிறருடைய ஆற்றலுக்காக, பிறருடைய பலத்திற்காக நாம் என்ன செய்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தூய ஆவியானவருக்காய் காத்திருப்பதனாலே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொடுக்கிறோமா?
தூய ஆவியானவர்கள் காத்திருப்பதினாலே அந்த தூய ஆவியானவர் எனக்கு பலன் தருகிறார் சொல்கிறோமே, அந்த பலத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோமா? மூன்றாவது காரியமாக காத்திருத்தல் சாட்சியாய் மாறுகிறது. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 8வது வசனம் கடந்து போவோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், ஐயா நம் பரிசுத்த தூய ஆவியானவர் காத்திருக்கிறோமே, தூய ஆவியானவருக்காய் காத்திருக்கும் பொழுது அந்த தூய ஆவியானவர் நம் மீது இறங்குகிறார். இறங்கிய தூய ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்து நம்மை மாற்றுகிறார். எப்படி மாற்றார்னா, எல்லா இடத்திலையும் சாட்சியாய் மாற்றுகிறார். போட்டியான இந்த உலகத்திலே நீங்களும் நானும் சாட்சியாய் நிறுத்தப்படுகிறோம். சாட்சியாய் நிறுத்தப்படுகிறோம். உன்னத ஆவியானவராலே எருசலேமிலே மாத்திரமல்ல, பூமியின் சகல இடங்களிலும் நாம் சாட்சியாய் மாற்றப்படுகிறோம். எப்படி? இந்த காத்திருத்தலினாலே. அப்போஸ்தலர் அதே 1 அதிகாரத்திலே 14ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, அங்கே இவர்கள் எல்லோரும், ஆமாங்க, இந்த காத்திருத்தல் எப்படி பார்க்கிறீங்களா? அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் ஒருமனப்பட்டு. எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே தூய ஆவியானுடைய கிரியை காணப்படும். எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே பரிசுத்த ஆவியானுடைய விடுதலை காணப்படும். எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற மகிழ்ச்சி ஏற்படும். எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே பலன் நமக்கு கிடைக்கும். ஆகவேதான் இங்க பாருங்க, எல்லாரும் ஒன்று கூடி படிங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்று ஆல் நைட் பிரேயர் போறோம், ஆஃப் நைட் பிரேயர் போறோம், காலையில எல்லாம் உபவாச கூட்டம் போறோம். என்ன லாபம்? நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் நம்முடைய கூடுகையை உறுதிப்படுத்துகிறதாய் சாட்சி உள்ளதாய் மாற்ற வேண்டுமே. நம்முடைய மத்தியிலே நாம் எதற்காக ஜெபிக்கிறோம்? பலவிதமான காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இங்க பாருங்க, அதே அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 24ஆம் வசனம் படிங்க. எல்லோருடைய இருதயங்களையும் ஜெபித்தாங்க பாருங்க. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே. யூதாஸ் என்பவன் உங்களுக்கு தெரியும். யூதாஸ் என்பவன் ஆண்டவரை காட்டி கொடுத்து செத்து போனா. படிங்க. தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டணத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் 2 பேர் நிறுத்துறாங்க. ஒன்று யோசேப்பு, இன்னொன்று மத்தியா. 2 பேர் நிறுத்துறாங்க. ஆண்டவரத்துல கேட்கிறாங்க. என்ன அருமையான ஒரு செயல் பாருங்க. இன்னைக்கு அநேக இடங்களிலே தேர்தல் என்று சொல்லி போட்டி போட்டுக் கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறார்களே, ஆண்டவரிடத்திலே கேட்டீர்களா? ரெக்வஸ்ட் ஆண்டவரிலே வைத்தீர்களா? ஜெபத்திலே வைத்தீர்களா? ஆண்டவரே, எங்கள் பேராயத்திலே, எங்கள் சமுதாயத்திலே ஒரு நல்ல தலைவர் வர வேண்டும். இன்னைக்கு தேர்தல், நல்ல தலைவருக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில அன்றைய சூழ்நிலையை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எல்லா மக்களும் ஒன்று கூடி ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறாங்க. ஜெயிக்கும் போது என்ன சொல்றாங்க? யூதாஸ் போயிட்டாயா, 12 பேரா இருந்ததுல ஒருத்தன் போயிட்டான், 11 பேரு. அந்த ஒரு இடத்தை நிரப்புறதுக்கு 2 பேர் வந்துக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு இடத்தை நிரப்புறதுக்கு எத்தனை பேரும் போட்டி போடுறாங்களே, அதை போலவே ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உங்களிடத்திலே அந்த ஒருமைப்பாடு இல்லை? ஏன் உங்களிடத்திலே அந்த ஜெப வாஞ்சை இல்லை? ஏன் உங்களிடத்திலே அந்த ஐக்கிய உணர்வு இல்லை? அந்த ஐக்கிய உணர்வு இருந்தால் எல்லாம் ஒன்றா கூடி ஜெபித்து ஒருவரை தேர்ந்தெடுங்க. எந்த விதமான மனக்கசப்புக்கு இடமில்லாதபடி, எந்த விதமான வைராக்கியத்துக்கு இடமில்லாதபடி, எந்த விதமான தீமைக்கு இடமில்லாதபடி நன்மை விளைய வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை சாட்சியாய் மாற வேண்டுமானால், எனக்கு அருமையானவர்களே, சாட்சி என்று சொல்லி பிறரை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, நான் எனக்குள் சாட்சியாய் இருக்கிறேனா? சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவனை தேர்ந்தெடுப்பதற்காக ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. 2 பேர் வராங்க, அந்த 2 பேரை தேர்வு செய்யறாங்க. அப்ப ஆண்டவர் 25ஆம் வசனம் படிங்க. இவ்விரண்டு பேரில் இந்த 2 பேரில் தேவன் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று. பாருங்க, நாங்க தெரிந்து கொள்றோம் இல்ல, இன்னைக்கு நான் தெரிந்து கொள்றேன் சுத்தி இருக்கிறேன். அப்படி அல்லையா, தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களை மாத்திரமே அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. இன்றைய நாள் திட்டமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் யாரை தெரிவு செய்கிறாரோ அவர்களை மட்டுமே அபிஷேகிக்கிறார். இங்க பாருங்க, சொல்ற தேவன் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தரும். என்ன அருமையான பிரேயர்! ஒரே வேளை பிரேயர்,
ஆண்டவரே நீர் யாரை விரும்புகிறீரோ அவரை சொல்லுங்க சாமி, நாங்க சேர்த்துக்கிறோம். இதுதாங்க பரிசுத்த ஆவியினுடைய ஆற்றல். நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது நாம் சாட்சிகளாய் மாறுகிறோம். எதிலே? ஜெபித்தலிலே, ஒருமனப்படுதலிலே, ஒன்றாக ஜெபித்தலிலே, ஒருவரை தேர்ந்தெடுத்தலிலே, எல்லாத்திலுமே நாம் சாட்சியான வாழ்க்கையை வாழ்கிறோம். ஆகவே அந்த சாட்சியான வாழ்க்கை இரு திருச்சபைகள் வாழ்கிறதா என்று சொன்னால் மிகவும் மோசமான நிலைமையிலே பின்னிட்டு போய்விட்டிருக்கிறது. இந்த தூய ஆவியுடைய ஆற்றல் எனக்கு வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் தூய ஆவியுடைய ஆற்றலை விட்டுவிட்டு பல ஆற்றலை பிடித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து நடத்துகின்றவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தூய ஆவியானவர் வர வேண்டுமானால் அவருக்காய் காத்திருக்க வேண்டும். அவருக்காய் காத்திருத்தல் என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருக்காய் காத்திருத்தல் என்னுடைய வாழ்க்கையிலே பலன் தருகிறது. அவருக்காய் காத்திருத்தல் என்னை சாட்சியாய் மாற்றுகிறது. இவ்விதமாய் மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமானால் தூய ஆவியானவருக்காய் காத்திருக்க வேண்டும். நாங்கள் பலனுள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமானால் தூய ஆவியானவருக்காய் காத்திருக்க வேண்டும். நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் தூய ஆவியானவருக்காய் காத்திருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்ட நாங்கள் எந்த அளவுக்கு பின்னிட்டு போய்விடாதபடி, சாத்தான் வசம் சிக்கிக் கொள்ளாதபடி, தேவனேமு தூய ஆவியானவர்களால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியானவருக்கு அடிமைகளாய் இருக்கிறவைதான். எங்களை ஆசீர்வதி. செய்தி கேட்ட அத்தனை நண்பர்களையும், அத்தனை உள்ளங்களையும், அத்தனை குடும்பங்களையும், அத்தனை திருச்சபை பிள்ளைகளையும், அத்தனை விசுவாசிகளையும் இயேசுவே உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தூய ஆவியானுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி வழிநடத்துவதாக. தீமைகள் அகற்றும், நன்மையினால் முடிசூட்டு. நான் எதிர்பார்க்கின்ற எல்லா காரியங்களும் உம்மால் தெரிவு செய்யப்பட்டவர்களாய் மட்டுமே இருக்க கிருபைதான். மீட்பர் இயேசு நிமித்தம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். வழுவாதவனை நம்மை காக்க வல்லவரும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே நிறுத்த வல்லவரும் தாம் ஒருவரே நீதி உணர்வுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் தெய்வீக சமாதானம் நம் யாவரோடும் விசேஷமாய் தூய ஆவியருடைய ஏவுதலுக்காக தூய ஆவியர் என்னுடைய கிரியை செய்வதற்காக காத்திருக்கிற அத்தனை மக்களோடு நிலைத்திருது நிறைவா நிம்மதி ஆசீர்வாதத்தை கட்டிடுவதாக. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ.